வணக்கம். குளோபிங் மற்றும் எக்ஸ்போர்ட் கமாண்ட் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது குளோபிங் மற்றும் எக்ஸ்போர்ட் கமாண்ட். இந்த டியூட்டோரியலை தொடர லினக்ஸ் இயங்குதளம் குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்திற்கு செல்லவும். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 12.04 GNU பாஷ் பதிப்பு 4.1.10. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. குளோபிங்க்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். பாஷ் மூலம் செயல்படுத்தப்படும் ஃபைல் நேம் அல்லது பாத் நேம் எக்ஸ்பான்ஷன் குளோபிங் எனப்படும். குளோபிங் வைல்ட்கார்ட்ஸ் ஐ கண்டறிந்து விரிக்கிறது. பின் வருவன போன்ற ஸ்டாண்டார்ட் வைல்ட்கார்ட் characterகளை இன்டர்பிரெட் செய்கிறது. asterisk மற்றும் கேள்விக்குறி. இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் கற்போம். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். டெர்மினலில் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ***sh எண்டரை அழுத்துக. நடப்பு டைரக்டரியில் .sh எக்ஸ்டென்ஷன் ஐ கொண்ட அனைத்து ஃபைல்களையும் இது காட்டுகிறது. இங்கே அனைத்து ஷ் ஃபைல்களையும் காணலாம். ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன். டைப் செய்கிறேன் எல்எஸ் ஸ்பேஸ் s***sh எண்டரை அழுத்துக. s***sh ஆனது கேரக்டர் s ஆல் ஆரம்பித்து sh என எக்ஸ்டென்ஷன் கொண்ட அனைத்து ஃபைல்களையும் காட்டுகிறது என காணலாம். இதைத் தொடர்ந்து இப்போது டைப் செய்வோம் எல்எஸ் ஸ்பேஸ் ஸ்க்வேர் bracketகளினுள் a-c ***sh எண்டரை அழுத்துக. இது characterகள் a, b அல்லது c ல் ஆரம்பிக்கும் ஃபைல்களை காட்டும். வெளியீட்டை காண்போம். characterகள் a, b அல்லது c ல் ஆரம்பிக்கும் அனைத்து ஃபைல்களையும் காண்கிறோம். மேலும் இவை sh எக்ஸ்டென்ஷன் கொண்டவை. இப்போது டைப் செய்வோம் எல்எஸ் ஸ்பேஸ் ஸ்க்வேர் bracketகளினுள் குறி a-c ***sh எண்டரை அழுத்துக. இது sh எக்ஸ்டென்ஷன் கொண்ட அனைத்து ஃபைல்களையும் காட்டும். ஆனால் characterகள் a, b அல்லது c ல் ஆரம்பிக்கும் ஃபைல்களை மட்டும் காட்டாது. வெளியீட்டை காண்போம். characterகள் a, b அல்லது c ல் ஆரம்பிக்கும் ஃபைல்கள் இல்லை என்பதை கவனிக்கலாம். ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன். இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஸ்க்வேர் bracketகளில் கேப்பிட்டல் A ஸ்மால் a குறி .sh எண்டரை அழுத்துக. இது அப்பர் மற்றும் லோவர் கேஸ் a ல் ஆரம்பிக்கும் ஃபைல் பெயர்களை காட்டுகிறது. வெளியீட்டை காண்போம். எக்ஸ்டென்ஷன் sh கொண்ட அப்பர் மற்றும் லோவர் கேஸ் a உடன் ஆரம்பிக்கும் ஃபைல்கள் காட்டப்படுகின்றன. இப்போது பாஷ் ல் எக்ஸ்போர்ட் கமாண்ட் ஐ காண்போம். ஸ்லைடுகளுக்கு வருவோம். பாஷ் ல் வேரியபிள்கள் அதன் சொந்த ஷெல்லுக்கு லோக்கல் ஆகும். லோக்கல் வேரியபிள்களை அதே ஷெல் அல்லது நடப்பு ஷெல் மூலம் அணுக முடியும். எக்ஸ்போர்ட் கமாண்ட் ஒரு வேரியபிள் அல்லது பங்ஷன் ஐ அனைத்து சைல்ட் processகளின் environmentக்கும் எக்ஸ்போர்ட் செய்கிறது. ஒரு லோக்கல் வேரியபிள் ஐ குளோபல் வேரியபிள் ஆகவும் மாற்றுகிறது. இதை ஒரு உதாரணத்துடன் கற்போம். டெர்மினலுக்கு சென்று டைப் செய்க myvar lion எண்டரை அழுத்துக. இப்போது டைப் செய்க எச்சோ ஸ்பேஸ் $குறி myvar எண்டரை அழுத்துக. லயன் அச்சடிக்கப்படுகிறது. இதுதான் வேரியபிள் myvar க்கு அசைன் செய்யப்பட்ட மதிப்பு. இப்போது புதிய ஷெல்க்கு வருவோம். புதிய ஷெல்லுக்கு செல்ல புதிய டெர்மினலை திறக்கலாம் அல்லது டைப் செய்க /bin/bash
எண்டரை அழுத்துக. இப்போது வேரியபிள் myvar ன் மதிப்பை சோதிப்போம். டைப் செய்க எச்சோ ஸ்பேஸ் டாலர் குறி myvar. எண்டரை அழுத்துக. காலி வரி அச்சடிக்கப்படுகிறது. அதாவது வேரியபிள் myvar க்கு அசைன் செய்யப்பட்ட மதிப்பு இந்த ஷெல் க்கு வரவில்லை. மேலும் வேரியபிள் myvar முந்தைய ஷெல் க்கு லோக்கல் ஆகும், நடப்பு ஷெல் க்கு அல்ல. நம் முந்தைய ஷெல் க்கு செல்ல எக்ஸிட் என டைப் செய்க. எனவே வேரியபிள்களை குளோபல் ஆக டிக்ளேர் செய்ய எக்ஸ்போர்ட் கமாண்ட் ஐ பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு என காண்போம். டைப் செய்க எக்ஸ்போர்ட் ஸ்பேஸ் myvar எக்குவல் டோ lion. எண்டரை அழுத்துக. டைப் செய்க எச்சோ ஸ்பேஸ் டாலர் குறி myvar. எண்டரை அழுத்துக. lion காட்டப்படுகிறது. மற்றொரு ஷெல் க்கு செல்ல டைப் செய்க /bin/bash. எண்டரை அழுத்துக. ப்ராம்ப்ட் ஐ துடைப்போம். இப்போது டைப் செய்க எச்சோ ஸ்பேஸ் டாலர் குறி myvar. lion காட்டப்படுகிறது. ஏனெனில் எக்ஸ்போர்ட் கமாண்ட் ஐ பயன்படுத்தி வேரியபிள் myvar ஐ குளோபல் ஆக டிக்ளேர் செய்துள்ளோம். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது குளோபிங் மற்றும் எக்ஸ்போர்ட் கமாண்ட். பயிற்சியாக குளோபிங் ல் நாம் பார்த்த அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய ஒரு பாஷ் ஸ்கிரிப்ட் எழுதுக. கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டம் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.